வணக்கம் தமிழக மக்களே. நேற்று ஏப்ரல் 10 வந்து குக்வித் கோமாளி ஷூட்டுக்காக வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்னும் நபர் குடிபோதையில் இரும்பு ராடால் என் காலில் அடித்து ரத்த காயமாயிருக்கு. இதன் காரணமாக இவிபி ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா T6 நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. குக்வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு வந்து பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தாப்பே. கானா வினோத் சொல்லவே தேவையில்ல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. ஓகேங்களா. தேவையில்லாமல் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டு அவங்கள கெட்டவராங்கிறது அவங்களோட வேலை. என்னத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி ரொம்ப தரைக்கிறவாங்க. அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. என்னை பற்றி திட்டலாம், என்னை பற்றி தோல் பண்ணலாம், என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக கானா வினோத் பேசினாரு. அதுக்கு நான் திருப்பி கானா வினோத்தை எதிர்த்து கேட்டதுக்கு புகழும் கானா வினோத்தை சேர்ந்து என்னை அடிச்சு, ஓகேங்களா. புகழ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குனாங்க. நான் ஒரு படித்த மருத்துவரை என்ன பண்ண முடியும்? என்னை தாக்குறப்ப அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்கில் வந்து மது போதையில் தான் இருப்பார். மாக்காப்பா வந்து மது போதையில் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பிரச்சனையை விலைக்கு விடாமல் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற இரும்பு ராடால் என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலேயே நான் புகார் அளிச்சிருக்கேன். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எல்லாம் அன்சார் அப்படின்ற நபரும், அன்சார், கானா வினோத், அன்சார் இவங்க மேலே வந்து கண்டிப்பாக புகழ் அப்புறம் மாக்காப்பா ஆனந்த் இவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி CSR காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் வளர்ந்து வந்துடக்கூடாதுப்பா. இப்போ தாங்க பிக் பாஸ் முன்னாடி 5 படம் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் போயிட்டு எங்கள் குக்வித் கோமாளியும் நானும் வந்துடுவேணும் அப்படின்ற பொறாமையில் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா குரேசி இந்த மாதிரி நபர்களெல்லாம் குக்வித் கோமாளியில் வராமல் போனதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா. யாராவது ஒரு ஆள் குக்வித் கோமாளி வந்துட்டாலே அவங்க வயிற்றுச்சல காலையிலேருந்து அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சுங்க. ஏன்னா நான் ப்ரொமோ கண்டென்ட், TRP கண்டென்ட் உள்ளே போயுமே நல்லா தான் பண்ணேன் நான் குக்வித் கோமாளியில் நேற்று நடந்த ஷூட்டிங்கில். இப்போ புகழ்னாலையும் கானா வினோத்னாலையும் எனக்கு குக்வித் கோமாளியில் கிடைச்ச வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. இனிவே இரவேன் இருக்கான். எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணவே அணிவிப்பான். புகழ்னாலேயோ மாக்காப்பானாலேயோ கானா வினோத்னாலே என்னோட வளர்ச்சியை யாருனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இறைவன் இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமா உலகில் ஒரு ஹீரோவாக வருவேன். இது பொதுமக்கள் மாக்காப்பா போன்று மது அருந்திவிட்டு மிருகங்களாக இருக்கிற மிருகங்களை பற்றியும், புகழ் போன்ற மது அருந்திட்டு, அதாவது தண்ணி அடிக்கிறது அவங்க சொந்த விஷயம், தண்ணி அடிச்சுட்டு அடுத்தவங்களை போய் தாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மிருகங்களை பற்றி நான் எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன். உடனடியாக காவல் நிலைகள், பசுத்தோல் பொருத்திய புலி, மாக்காப்பா போன்ற குடிவெறி கொண்ட மிருகங்கள், ஆக்சுவலாக மதுபானம் அருந்திட்டு குடிவெறி கொண்ட மிருகங்களையும், புகழ் போன்ற பொறாமை போட்டி கொண்ட போட்டி இருக்கலாம், தப்பே இல்லை. பொறாமை வைத்தறிச்சல் புகழா மாக்காப்பாவா திவாகரான்னு பார்த்தா திவாகர் தான். ஓகேங்களா. மாக்காப்பாவுக்கும் செல்லவே கிடையாது. மாக்காப்பா மாதிரி புகழ் மாதிரி நான் எந்த இடத்துல விளம்பரம் பண்ணி சாப்பிடல. நான் உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மக்கள் மத்தியில், ஓகேங்களா, இந்த பிரச்சனை சென்றடியும், நீதி ஜெயிக்கும், தர்மத்தின் வாழ்வுகனி சூதுகவும், இறுதியில் தர்மமே விளையும். என்னை தொட்டு அழிக்கணும்னு நினச்சவங்களாம் இருக்கிற இடையாது தெரியாமல் போயிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக புகழ், கானா வினோத் அப்புறம் இன்னொரு நபர் யார், புகழ், கானா வினோத், மாக்காப்பா ஆனந்த், அன்சார் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த லெவல்னு இறைவன் இருக்கார். இவங்க பொறாமனால இதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கந்திருஷ்டிங்க. நேற்று LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் நான் ஒரு சீனில் வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே வைத்தறிச்சல். இவங்களுக்கெல்லாம் தேட்டர் ரெஸ்பான்ஸு, இளைஞர்கள்லாம் என் மேலே ரசிக்கிறாங்க. இதனாலேயே இந்த மாக்காப்பா இவங்களுக்குலாம் என் மேலே பொறாமை. பட் இவனுங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. மாக்காப்பா அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. மக்கள் சக்தி தாங்க. திவாகர் வந்து மக்கள் சக்தி. கண்டிப்பாக வந்து இவங்களாலாம் என்னை வந்து அழிக்க முடியாது. திருப்பி மக்கள் செல்வாக்கால் நான் கண்டிப்பாக வந்து திரை உலகத்தில் வருவேன். நன்றி.